இன்னும் வேலை வாய்ப்பை பெறாத தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வி பயிற்சி டிவெட் பட்டதாரிகள் தங்களின் திறன்களுக்கு ஏற்ற பணிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்ள மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் இணையதளத்தை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பெர்கெசோ அறிமுகப்படுத்தியுள்ள அந்த இணையதளத்தில் நாடு முழுவதும் உள்ள நிறுவனங்களின் பல்வேறு வேலை வாய்ப்புகள் இடம்பெற்றுள்ளதால் பட்டதாரிகள் தங்களின் தொழில் பயணத்தை தொடங்குவதற்கான சிறந்த தளமாக இது அமைந்துள்ளது என்று மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் விவரித்தார். ஆனால் சில பேர் இந்த டிவேட் எல்லாம் பழகிட்டு அவங்கள எந்த ஃபீல்டில் போகிறாங்க அதான் அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்காங்க. ஸோ அவங்கள ட்ரைனிங் பண்ணிவிட்டு அந்த ஃபீல்டுக்கு போயிட்டு அப்புறம் அவங்கள யோசிப்பாங்க, ஏன் இந்த ஃபீல்டுக்கு போயிருக்கேன், ஏன் இந்த ஃபீல்டுக்கு நான் போகல. ஸோ அது கொஞ்சம் சிக்கல் இருக்குது. ஆனால் நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம். ஸோ இப்போ வேலை ஸ்டார்ட் பண்ணுற டைமு ஒரு இன்டர்வியூ நம்ம செய்வோம். அது மை ஃபியூச்சர்ஸ் ஜாப்ல இப்போ அவங்கள ட்ரைனிங்கை போக முன்னைக்கு நம்மள ஒரு இன்டர்வியூ செய்வோம். இன்று ஸ்லாங்கூர் பாங்கியில் நடைபெற்ற மனிதவளத்துறை JTM-இன் கீழ் இயங்கும் மேம்பட்ட தொழில்நுட்ப கல்லூரி அட்டாக் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் அவ்வாறு கூறினார். அட்டாக் JTM பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு விகிதம் 95.5 விழுக்காட்டை எட்டியுள்ளதோடு அக்கல்லூரியின் பட்டதாரிகள் குறித்த தொழில்துறை அங்கீகாரமும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மேலும் இக்கழகத்தில் இருந்து வெளியேறும் பட்டதாரிகள் தொடர்பாக முதலாளிகளின் திருப்தி நிலை 97.2 விழுக்காடாக பதிவாகியுள்ளதையும் ரமணன் சுட்டிக்காட்டினார். 500 பேர் மேலே இன்னைக்கு நம்மள அவங்களோட சர்டிஃபிகேஷன் நம்மள கொடுத்துருக்கோம். இன்னைக்கு பூரா ரெண்டாவது செஷனுக்கு இன்னும் ஒரு 500 பேர் மேலே நம்மள கொடுக்க போகிறோம். ஸோ டோட்டல் இன்னைக்கு 1000 பேர் மேலே இந்த சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இதுக்கு எல்லா பங்காரா KP TKSU பொலாத்திக்கு நம்மள ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா இவங்களும் இல்லைன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷனுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பட்டதாரிகள் பெறும் தொடக்க கட்ட ஊதியம் அவர்கள் பணியாற்றும் துறை மற்றும் பணியமர்த்தப்படும் இடத்தை பொறுத்து மாறுபடுகிறது. சில பட்டதாரிகள் மாதம் 4000 ரிங்கிட்டுக்கும் அதிகமான சம்பளத்தை பெறுவதாக கூறிய ரமணன், அதிலும் கடல்சார் துறை போன்ற துறைகளில் பணியாற்றுபவர்கள் வெளிநாட்டு நாணயத்தில் வழங்கப்படும் அலவுன்ஸ் மற்றும் இதர சலுகைகள் காரணமாக இன்னும் அதிகமான வருமானத்தை பெறுவதாகவும் தெரிவித்தார்.